அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபேமஸ் நவீன் காட்படி. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரம் பஞ்சாயத்து. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா முகுந்தராயபுரம் ஏரி. இந்த ஏரியில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அசுத்தம் செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நகராட்சியில் இருக்கக்கூடிய குப்பைகள், அதாவது கிராமத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டுறாங்க, நகரத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டிடுறாங்க பார்த்தீங்களா. அந்த குப்பையெல்லாம் இந்த ஏரியில் மொத்தமாக இங்கே கொட்டுறாங்க. லாரியில் கொட்டுறாங்க, வண்டியில் கொட்டுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோழியோட கழிவுகள், பாட்டிலு, குப்பைங்க, பிளாஸ்டிக் கவரு, என்னென்ன அசுத்தம் பண்ண முடியுமோ ஏரி அந்த அளவுக்கு அசுத்தம் பண்ணிட்டாங்க. பாருங்கள், காலையிலே இதெல்லாம் குப்பையெல்லாம் கொட்டிடுறாங்க, எரிச்சு விட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000-30,000 பேர் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் போகிறாங்க. காலையிலே குப்பை கொட்டிடுறாங்க. கொட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே புகை. வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புகை, ரோட்டில் போக முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு ஏரி பார்த்தீங்கன்னா அசுத்தம் செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு வீடியோ மூலிமா நான் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் நிலத்தடி நீர் எப்படி நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ மாசு அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். குப்பை, அந்த அளவுக்கு குப்பை பாருங்கள், எரிச்சு விட்டு எந்த அளவுக்கு நாசம் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். ஒரு மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம, அந்த மரத்தோடு சேர்த்து எரிச்சு விட்டுக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ பிளாஸ்டிக்கு, மட்டிங்க, கழிவுகள், எவ்வளோ கழிவுகள், அந்த என்ன கழிவுனே தெரில. அது கோழி குடல் கழிவுகளாக இருக்குது. அதை தவிர்த்து பழைய கழிவுகள்லாம் என்னென்னமோ எல்லாத்தையும் போட்டுறாங்க எங்கத்தில். அந்த அளவுக்கு அசுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அசுத்தம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏரி எந்த அளவுக்கு நல்லது நமக்கு, ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாசம் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். ஏரி இது அதிக பரப்பளவு கொண்ட ஏரி. இது சுற்றுவட்டாரத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இருக்குது. இந்த ஏரி தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா குப்பையை கொட்டி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அசுத்தம் செஞ்சுக்கிறாங்க. காலையிலே போட்டு குப்பையை போட்டு எரிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரே புகை. வாகன ஓட்டிகள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமப்படுறாங்க. பாருங்கள், எப்படி நீங்கள் பாருங்கள், வீடியோ மூலிமா காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்க, இது மெயின் ரோடு. பாருங்க, கோழியோட இறகு, பாட்டிலு, பேப்பரு, பிளாஸ்டிக் கவரு, இன்னும் என்னென்ன கொட்டணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே கொட்டுறாங்க. குப்பையை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே கூட பார்த்தீங்கன்னா இந்த தவறு செய்கிறாங்க. இவங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு வேறு எதுவும் இடமே கிடையாதுங்களா சொல்லுங்க பார்க்கலாம். நீர்நிலைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். ஆனால் இவங்க பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெடுதல் செய்கிறாங்க பாருங்க. கோழி குடல், கோழி இறகு, பிளாஸ்டிக் கவர், ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் கவர் தான் இங்கே. அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ பாருங்கள். எவ்வளோ தூரம் பார்த்தோன்னா குப்பையை கொட்டி நாசம் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். இது இல்லாமல் பார்த்தோன்னா இங்கே ஆடு, மாடு எல்லாம் பார்த்தோன்னா இந்த கழிவுகள்லாம் சாப்பிடுது. இதனால் பார்த்தோன்னா பாதிப்பு பார்த்தோன்னா கால்நடைகளுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த பிளாஸ்டிக்லாம் சாப்பிடுது, இந்த நாய்ங்க பார்த்தோன்னா அந்த அழிவு போனதெல்லாம் சாப்பிடுது. இதனால் எவ்வளோ பாதிப்பு வருது பாருங்கள். கோழி குடல்லாம் கொட்டுறாங்க. அந்த கோழி குடல்லாம் பார்த்தோன்னா அந்த நாய்ங்களாம் சாப்பிடுது. அதுங்களுக்கு எதனா இதுமாரி உபாதை பார்த்தோன்னா செத்து போச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இந்தமாரிலாம் செய்கிறாங்க. அதுவும் ஒரு உயிர் தானே பாருங்கள். ஆடு, மாடு எல்லாமே பார்த்தோன்னா இந்த வேஸ்ட்டாக வர பொருள்லாம் இங்கே கொட்டிடுறாங்களாங்காட்டியும் எல்லாமே பார்த்தோன்னா இங்கே சாப்பிட்டு இப்போ போதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஏரி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள். மிகப்பெரிய ஏரி இது. இந்த ஏரியில் இப்படி பார்த்தோன்னா அசுத்தம் செய்கிறாங்க பாருங்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்தோன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிச்சயமாக இந்த குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்களிடம்
விரைவில் மனு கொடுப்பேன். ஏரி முழுவதும் குப்பை ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். குப்பை கொட்டுறதுக்கு இடமே கிடையாதுங்களா? ஏரியில் தான் வந்து கொட்டணுமா சொல்லுங்கள்? பாருங்கள். தயவுசெய்து வந்து பார்த்தோன்னா வந்து மக்களாகிய நீங்களும் வந்து பார்த்தோன்னா தயவுசெய்து தவறு பண்ணாதீங்க. கோழியோட குடல் இறைச்சி கடைக்காரர்கள்லாம் எடுத்து இங்கே வந்து போட்டால் இதெல்லாம் எவ்வளோ கெடுதல் தெரியுமா? நோய் வர வாய்ப்பு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நிலத்தடி நீர் வந்து பார்த்தோன்னா வந்து மாசு அடைஞ்சிச்சுன்னா வந்து நம்மளுக்கு நோய் வர்றதுக்கு அதிகமான வந்து பார்த்தோன்னா பாதிப்பு இருக்குது. சம்மந்தப்பட்ட ராணிப்பேட்டையில் சேர்ந்த நகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து பார்த்தோன்னா வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த குப்பைகள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இதை அகற்றணும். இந்த இடத்துல வந்து குப்பை இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக விரைவில் வந்து பார்த்தோன்னா போராட்டம் அறிவிப்போம். நன்றி.